இந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா, மீடியா முழுக்க முழுக்க அது மீடியாவா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எங்கேயும் எப்போதும் ஒரே பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு. அது வந்து நடிகர் விஷால். ஏன்னா, அவர் வந்து இந்த மதகத ராஜா படம் வந்து திடீர்னு ரிலீஸ் ஆகும்போது, அந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பிரஸ் மீட்ல நம்ம விஷால பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. ஏன்னா வந்து சண்டைக்கோழியா சீறி பாஞ்சுட்டு இருந்த விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து என்ன சொல்றது, உடல் நலம் வந்து சரியில்லாம, ரொம்ப கை நடுக்கத்தோட, ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளோட மெதுவா பேசினாரு. அத பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்க. விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, தொகுப்பாளினியா இருந்த நம்ம டிடி என்ன சொன்னோம்னா, அவங்களுக்கு வந்து வைரல் ஃபீவரு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தடுமாறுறாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் சேனல்ல யார் யாரோ ஏதேதோ வழக்கம் போல பேசுவாங்க பார்த்தீங்களா? விஷாலுக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு இந்த மாரி தப்பு இருக்குது, அந்த மாரி தப்பு பண்ணாரு, அப்படி இப்படின்னு ஏகத்துக்கு வந்து அவர பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, விஷால் அவர்கள் குணமாகணும்னு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. இத்தனைக்கும் விஷாலை கழுவி கழுவி ஊத்துன ஹேட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அதற்கு மன்னிப்பு கேட்டு விஷால் அவர்கள் மீண்டு வரணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, இது எல்லாமே விஷால் அவர்கள் வந்து பார்த்துருக்காரு. இப்போ மதகத ராஜா பிரஸ் ஷோ நடந்திருக்கு நேத்து. அதுல கலந்துக்கிட்டாரு விஷால் அவர்கள். ஒரு ரவுண்ட் நெக் டீ ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, ஒரு கேப் போட்டுக்கிட்டு, ரொம்ப ஸ்மார்ட்டா பழைய விஷால ஞாபகப்படுத்த மாரியே அதே கெட்டப்ல வந்தாரு. வந்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, "கொஞ்சம் வந்து எனக்கு வந்து உடல்நலம் சரியில்ல தான். அன்னைக்கு விட இன்னைக்கு ஓரளவுக்கு பரவால்ல" அப்படின்னு ஆக்சுவலி அன்னைக்கு பேசுறத விட இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாவே பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "என் இன்பாக்ஸ்ல வந்து அவ்வளவு வந்து மெசேஜஸ் வந்து குவியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து குணமாகணும், சரியாகணும், நலமாகணும் அப்படின்னு எனக்கு வந்து இப்படிலாம் ரசிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்து உண்மையாலுமே மெய் சிலிர்த்துடுச்சு. என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப தான் எனக்கு புரிய வந்திருக்குது. ஸோ நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் வந்து நீ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னவரு, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த மீடியா இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு அவருக்கு எதிர்க்கால உட்கார்ந்திருந்த அந்த மீடியா பீப்பிள காட்டி, இவங்க தான் மீடியா. நீங்க தான் மீடியா. ஸோ ரசிகர்களுக்கு தான் நான் இத சொல்றேன். ஸோ இவிங்க என்ன எழுதுறாங்களோ அத மட்டும் படிங்க. ஆனா நெறைய யூடியூப் சேனல்ல சின்ன சின்னதா ஏதேதோ பேசுறாங்க பார்த்தீங்களா? அதையெல்லாம் வந்து நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாரி பேசங்களுக்கு ஒரு கொட்டும் வச்சாரு. ஸோ எது எப்படியோ விஷால் அவர்கள் முன்ன இருந்ததுக்கு விட, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தத விட, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமா ஓரளவு நல்லாவே இருக்காரு. ஸோ இன்னும் சில நாட்கள்ல, பல நாட்கள்ல அவர் வந்து பழைய மாரி குணமாகி, பழைய விஷாலா வந்துருவாரு அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியா சொல்லலாம். விஷால் அவர்கள் பார்க்கும்போதும் அதுதான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மதகத ராஜா படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.